जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुநாத कर्णम, जय श्री புரோபாதி மகாராஜ் कर्णम, என் குருநாத கர்ணனும். தொடர்ந்து நம்ம வந்து சைத்தன்ய சித்தாம கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பேருக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, சைத்தன்ய சரிதாமிருதா இஸ் அ வெரி ஒரு உயர்தரமான ஒரு சாஸ்திரம். சைத்தன்ய மகாபிரபு பற்றியான அவருடைய லீலைகள் தத்துவங்கள் எல்லாம் பேசப்படுது. இதை எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலா கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி. சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து தகுதிகளை கொடுக்கக்கூடியது வந்து யாருன்னா நம்மளோட ஆச்சாரியர்கள் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து யாருன்னா சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறாரு. ஓகேவா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பக்தர்கள் கௌரவப்பிரியஜன மகாபிரபு பக்தர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சைத்தன்ய சத கிளாஸ்க்கு ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு ஜெய். ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீபு கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு ஜெய். ஜெய் கௌர பிரியஜனா கி ஜெய். ஜெய் கௌரங்க மகாபிரபு. சைத்தன்ய சரிதாமிருதா ஆதி லீலா அத்தியாயம் 2, ஸ்ரீ சைத்தன்யா முழு கடவுள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் 10, டெக்ஸ்ட் 10. ஓகேவா? இன்னைக்கு நம்ம 2 பார்க்க போறோம். ஸ்லோகம் 10, ஸ்லோகம் 11. டெக்ஸ்ட் 10 அண்ட் டெக்ஸ்ட் 11 பார்க்க போறோம். சைத்தன்ய சரிதாமிருதா ஆதி லீலா சாப்டர் 2 அத்தியாயம் 2 ஸ்லோகம் 10 பதம் ஸ்லோகம் 10. பிரகாஷ விசேஷே விசேஹே தேஹாதாரே தினநாமா பிரம்மா பரமாத்மாஹாரா ஸ்வயம் பகவான். மொழிபெயர்ப்பு தமிழ்ல, தமது பலதரப்பட்ட தோற்றங்களின் அடிப்படையில் அருவ பிரம்மன், பரமாத்மா, முழுமுதற் கடவுள் ஆகிய 3 விதங்களில் அவர் அறியப்படுகிறார். எஸ், ஒரு ஆள் இங்கிலீஷ் படிச்சிருங்க. Hare Krishna. In terms of various manifestation, he is known in 3 features called the impersonal Brahman, the localized Paramatma, and the original personality of Godhead. Thank you, Mataji. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பொருளுரை வந்து நம்ம டைரக்டா படிக்க வேணாம். நம்ம வந்து கிளாஸ் வந்து இன்னைக்கு நம்ம டைரக்டா பொருளுரையில வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பொருளுரையில பொருள் என்ன பேசு பொருளுரையில வந்து என்ன பேசியிருக்காரு அதுதான் நம்ம இன்னைக்கு மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா அவ்வளவு அழகா அவர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? 11வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு பிறகு பொருளுரை படிச்சு நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸ்லோகம் 11, டெக்ஸ்ட் 11. வதந்தி தத் தத்வவித தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதே சப்தயே. வதந்தி தத் தத்வவித தத்வ யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதே சப்தயே. மொழிபெயர்ப்பு: பரம்பொருளை கற்றறிந்த ஆன்மீகவாதிகள் அந்த 2 மெய்ப்பொருளை அருவ பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று அழைக்கின்றனர். எஸ், இங்கிலீஷ்ல. Learned transcendentalist who knows the absolute truth says that it is non-dual knowledge and is called impersonal Brahman, the localized Paramatma, and the personality of Godhead. Okay, thank you, Madhavi. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய சரிதாமிருதம் படிக்கும் போது என்னைக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அந்த ஸ்லோகங்களை கொஞ்சம் படிச்சுட்டு வருது ரொம்ப நல்லது. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அவங்க தெரியும். ஒண்ணு முக்கியமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் போன்ல அந்த ஸ்லோகம் திறந்து வச்சுக்கிறது நல்லது. புக்கு இருந்தா புக்கு திறந்து வச்சுக்கிறது நல்லது. 2வது நம்ம சொல்றது வந்து
நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து எழுதி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எப்போதுமே அது சைத்தன்ய சேதன கிளாஸா இருக்கட்டும், பக்தி விஷய கிளாஸா இருக்கட்டும், எந்த கிளாஸா இருந்தாலும். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகத்துல அது பிரகாஷ விசேஷ தேக தரே தீன நாம பிரம்ம பரமாத்மா ஆர சுயம் பகவான் தமது பலதரப்பட்ட தோற்றங்களின் அடிப்படையில் அருவ பிரம்மன் பரமாத்மா மூல முழு முதற் கடவுள் ஆகிய 3 விதங்களில் அவர் அறியப்படுகிறார். இங்க 2வது அத்தியாயத்துல சைத்தன்ய சதமுதம் ஆதி லீலையில 2வது அத்தியாயத்துல இந்த புஸ்தகத்தோட ஆச்சாரியர் வந்து யாருன்னா சில கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி. அவர் என்ன பண்றாருன்னா 2வது அத்தியாயத்துல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் முழு முதற் கடவுள் தான். அவர் வந்து மற்ற அவதாரங்களை மாரி நீங்க நினைச்சிடாதீங்க. ஒருவேளை மச்சம், கூர்ம, வராகம், நரசிங்க, பரசுராமர், ராமர், இந்த மாதிரி புத்தர், இந்த மாதிரி அவதாரங்கள் வருதுல, அதே மாதிரி சைத்தன்யா மகாபிரபு ஒரு சாதாரண கிருஷ்ணருடைய மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரம் என்று நினைத்திடக் கூடாது. அதற்காக தான் ஒரு அத்தியாயத்தை தனியாக ஸ்பெஷலா வந்து நம்மளைய வழிநடத்தி கொண்டு வராரு ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி. சைத்தன்யா மகாபிரபு இஸ் அ சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், நாட் ஆர்டினரி இன்கார்னேஷன். சாதாரண ஒரு அவதாரம் கிடையாது சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷா பகவான் கிருஷ்ணர் தான் கலியுகத்துல சைத்தன்யா மகாபிரபு வராரு. ஓகேவா? நிறைய பேர் நினைக்கலாம் பிரபு அது வந்து அவர் வந்து ஒரே வார்த்தையில இல்ல 2-3 ஸ்லோகத்தில் முடிச்சுக்கலாமே. வந்து நம்மளுக்காக வந்து அவர் வந்து ஒரு அத்தியாயத்தை முழுசா கொடுக்குறாரு. காரணம் என்னன்னா இந்த அத்தியாயம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய தன்மைகளை அவர் வளர்க்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சாக்ஷாத் முழு முதற் கடவுள். ஓகேவா? அப்படிப்பட்ட முழு முதற் கடவுள்கிட்ட என்னென்ன தன்மைகள்லாம் இருக்குது அவர் விளக்குறாரு. அப்ப அது அப்படியே வந்து சைத்தன்யா மகாபிரபுக்கும் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து பாருங்க பாகவதத்துல வந்து ஏச்சாம்ச கலாபூசா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல வந்து சொல்லப்படுது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சேம் தான். எதெல்லாம் வந்து மகாபிரபுக்கு வந்து வருகின்றதோ, எந்தெந்த தன்மைகள் குவாலிட்டிஸ்லாம் வாட் எவர் குவாலிட்டிஸ் இன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கோ த சேம் குவாலிட்டி இன் சைத்தன்ய மகாபிரபு. உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப வந்து ஜீவாத்மக்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண எறும்புல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பிரம்ம தேவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜீவ தத்துவங்கள், ஜீவாத்மாக்கள் சொல்லுவாங்க. பிரம்ம தேவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ தத்துவம் தான். ஓகேவா? அவர் வந்து தேவர்கள் கெத்தக்கரைக்குள்ள வர மாட்டாரு பிரம்மதேவர். ஓகேவா? பிரம்மதேவர் வந்து ஜீவாத்மா கெத்தக்குள்ள வராரு. ஜீவாத்மாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 குவாலிட்டிஸ், தன்மைகள், நல்ல தன்மைகள் வந்து இருக்கு. ஓகேவா? பிறகு ஜீவாத்மாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் சிவபெருமான் வராரு. இப்ப சிவபெருமானுக்கு வந்து ஒரு ஜீவாத்மாக்கு 50 இருக்கு, சிவபெருமானுக்கு ஒரு 55 இருக்கு, 5 எக்ஸ்ட்ராவா இருக்கு. பிறகு சிவபெருமானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு. விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு 60 குவாலிட்டிஸ் இருக்கு, முழுமையாக இருக்கு. ஓகேவா? ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் 64 குவாலிட்டிஸ் மொத்தமா இருக்கு, முழுமையா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. ஓகேவா? அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆல் குவாலிட்டிஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? அதாவது விஜயநந்தன செய் சச்சு சுத்தில ஹொயிலே பலராம ஹொயில நித்தாய். விரஜேந்திரந்த விரஜாபூமியின் நாயகன், விரஜாபூமியின் ஹீரோ வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. பிருந்தாவனத்துல இருக்கிறது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அதே பிருந்தாவன் கிருஷ்ணா சச்சி மாதாவோட மகனா வராரு கலியுகத்துல, அதான் சைத்தன்ய மகாபிரபு. அதே போல பலராம ஹொயிலே நித்தாய், பலராமர் கலியுகத்துல நித்யானந்த பிரபு வராரு, சைத்தன்ய மகாபிரபு லீலையில வராரு. ஓகேவா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்படி 64 குவாலிட்டிஸ் முழுமையா இருக்கோ அதே 64 குவாலிட்டிஸ் முழுமையாக சைத்தன்ய மகாபிரபுக்கும் இருக்கு. மற்ற அவதாரங்கள்ல வந்து 64 குவாலிட்டிஸும் 64 தன்மைகளும் முழுமையாக மற்ற எந்த அவதாரம் கிடையாது. அதனாலதான் சில கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி, அது மட்டும் இல்லாம நிறைய ஆச்சாரியர்கள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இஸ் நாட் அவதாரம்,
நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இஸ் அவதாரம் நினைச்சுக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவதாரம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா இஸ் அவதாரி. ஓகேவா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலோசபி. நிறைய பேர் வந்து சில சமயத்துல நம்ம சொல்லும் போது அவதாரம் சொல்லுவோம், சில புக்ல கூட சைத்தன்ய மகா அவதாரம் போட்டிருக்கோம். ஆனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கணும். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் ஒரு சாதாரண ஒரு அவதாரத்துல அவரும் ஒரு அவதாரம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. ஓகேவா? இப்ப கிருஷ்ணர் முழுமுதல் கடவுள் சொல்லி பகவான் பகவத்கீதையில நிறைய இடம் சொல்லியிருக்காரு. பரம் பிரம்மா, பரம்தாமா, பவித்திரம் பரமம் பவான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பகவதி இதி மத்வம் பஜிதேமா பூதபாவ சமவிதா. எனக்கும் எனக்கு ஈக்குவலாகவும் எனக்கு அப்பாற்பட்டும் எந்த சக்தியும் இல்லை. நான் தான் வந்து பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. பிரம்மமூர்த்த பிரசன்னாத்மா நான் சோஜி நான் காட்சிதி அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த பிரம்மனே நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இங்க ஸ்லோகம் என்ன சொல்றாங்கன்னா, தமது பலதரப்பட்ட தோற்றங்களின் அடிப்படையில் அருவ பிரம்மன், பரமாத்மா, முழுமுதல் கடவுள் ஆகிய 3 விதங்களில் அவர் அறியப்படுகிறார். அதாவது பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னைய 3 விதமாக தன்னை விரிவுபடுத்துறாரு. ஓகேவா? இப்ப நிறைய பேருக்கு வந்து நினைச்சிருக்காங்க, சில்பு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து கேட்டது தானே, நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணது தானே. நம்ம 100 வாட்டி கேட்டாலும் இதை வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து கேட்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்துல ஆணித்தரமாக இருக்கும். ஓகேவா? அப்ப பொருளுரை சொல்றாரு பகவான். பிரபுபாத பொருள் ஆரம்பிக்கிறாரு. பகவான் என்னும் வார்த்தையினை ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி பகவத் சந்தர்ப்ப என்னும் தமது நூலில் விவரித்துள்ளார். சிந்தனைக்கு உட்பட்ட சக்திகள், சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் என அனைத்தையும் முழுமையாக கொண்டுள்ள முழுமுதல் கடவுளே பரம பூர்ண உண்மையாவார். ஒரு பூர்ண உண்மை, இந்த சுப்ரீம் கண்ட்ரோலர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாரு. ஓகேவா? இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, நான் தான் கடவுள்னு சொல்றவங்க, கடவுள் வந்து இந்த மாதிரி பல வகையான கருத்துக்கள் உடைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வெளியிலயும் இருப்பாங்க, பக்தி பாதை இல்லாத நிறைய பேர் வெளியில இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து கடவுளை தவறாக புரிஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஈவன் பக்தி பாதையில் வந்த நம்மளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாது முழுமுதல் கடவுள்னு சொல்லி அதுலயும் நம்மளுக்கு பல வகையான சந்தேகங்கள் சில டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப பகவான் அந்த சுப்ரீம் கண்ட்ரோல்ல பூர்ண உண்மை. பகவான் வந்து இஸ் அ கம்ப்ளீட், பூர்ணமானவர். அது எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச சக்திகள், ஓகேவா, நம்ம சிந்தனைக்கு உட்பட்ட சக்திகள், அதுவும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்றாரு. நம்ம சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட சக்திகளும் அதுவும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்றாரு. எல்லாமே பகவானோட சக்திகள் தான் இங்க இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நீங்க பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மண்ணுல அந்த மண்ணு பாத்தீங்கன்னா அந்த சாயில் வந்து பாத்தீங்கன்னா கருப்பில் இருக்கும், பிரவுன் கலர் இருக்கும், சம்திங் கலர்ல இருக்கும், பிளஸ் வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். ஓகேவா? இந்த சாதாரண ஒரு சாயில்ல ஒரு மணல் ஒரு நிலத்துல அங்க வந்து ஒரு சீட், ஒரு விதைய வந்து நம்ம வந்து விதைக்கிறோம் வச்சுக்கலேன், அது பூவோ ஒரு மரமோ வாட்டெவர். ஆனா நினைச்சு பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு வேலைகள் வந்து பகவான் உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. காரணம் இருக்கா? நம்ம வந்து நம்ம எந்த வகையான காரணம், அதாவது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது என்ன ஆகுது, அதுக்குள்ள வந்து பூ வருது, அதுல கலர் பூ வருது, நீல கலர் வருது, ரெட் கலர் வருது, அதே போல பழங்கள் வருது. இந்த மாதிரி சோ மச் நம்மளுக்கு தெரியாத சக்திகளும் பகவான் கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு வானம் மழை பெய்யுது, ரெயின் வருது, எல்லாம் வருது, தெரிஞ்ச சக்திகளும் பகவானை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா வகையான சக்திகளும் பகவான் இத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? சுத்ர மணிக்கண ஹிவா அப்படின்னு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. அதாவது ஒரு மாலை இருக்கு, ஒரு கார்லன் வச்சுக்கீங்கன்னா, அந்த கார்லன்ல வெளியே பாத்தீங்கன்னா அழகா பூலாம் அழகா அடுக்கிருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த ஸ்ட்ரிங் அந்த நூல் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி. ஆனா நூல் வந்து இருக்குது வந்து யாருக்கும் தெரியாது, அந்த பூ மட்டும் தான் தெரியும். அதே போல நான் இந்த உலகத்தை வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். அவர் என்ன எப்படி பண்றாருன்னா, அவர் டைரக்டா அது பண்றது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், பகவான் இங்க டைரக்டா எதையுமே செய்ய மாட்டார். ஓகேவா? இங்க செய்யறது பூரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட சக்திக்கு மட்டும் தான் வேலை செய்யுது. ஓகேவா? அடுத்த பொருள் பாருங்க. அத்தகைய பூர்ண சக்திகள் இன்றி உணரப்படும் பரம்பொருள் ஒரு பகுதி தோற்றமே அருபிரமம். அப்படிப்பட்ட பூர்ணமான பகவானை வந்து பாத்தீங்கன்னா
நீங்க கடவுளை வந்து 3 வகையாக இங்க பிரிக்கிறாங்க. பகவான் வந்து தன்னை 3 வகையாக தன்னை பிரிக்கிறார் அவரை. ஒண்ணு பிரம்ம ஜோதி, லைட் எஃபோல்ஜன், அதாவது ஜோதி ரூபத்துல பகவான் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது பரமாத்மா ரூபத்துல, பரமாத்மா ரூபம்லாம் மெடிடேஷன், ஓகேவா, தியானத்தின் மூலியமாக நம்ம வந்து இந்த பரமாத்மா உள்ளுக்குள்ள எல்லா இருதயத்துக்குள்ள இருப்பாரு, தியானம் மூலியமாக தன்னை வெளிப்படுத்துகிறாரு. மூணாவது சாட்சா பகவான் கிருஷ்ணர். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய இந்த கம்ப்ளீட்டான சக்தியில ஒரு சாதாரண ஒரு 1% 2% அந்த சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்ம ஜோதி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜோதி வந்து எங்கேருந்து வருது? இந்த ஜோதி வந்து எங்கேருந்து வருதுன்னா பகவான் லோகத்திலேருந்து வருது, ஓகேவா, பகவான் திருவடி பாதத்துல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லோகத்துல இப்ப நைட் ஆயிடுது, காலையில வருது, திருப்பி நைட் ஆகுது, காலையில வருது. அதுக்கு நம்மளுக்கு சூரியன் அண்ட் சந்திரன், சன் அண்ட் மூன் ரெண்டுமே தேவைப்படுது. ஆனா பகவான் லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியமாக வந்து இட்டர்னல் லைட் இருக்கும், நித்தியமான லைட் இருக்கும், அங்க நித்தியமான வெளிச்சமா இருக்கும். அது வந்து யாரு கொடுக்குறாங்கன்னா, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. விட்டு விட்டு விளங்குது, ஸ்லோவா இருக்கு எல்லாமே. ஹரே கிருஷ்ணா, நான் பேச வழங்குதா இது வரைக்கும்? விளங்குது பிரபு. பிரபு கிளியர். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. எங்க சொல்லியிருந்தேன் வந்துஜி? ஓகே, பகவானுடைய ஏதாச்சும் சவுண்ட்? ஓகே எஸ், இம்பர்சனல் பிரம்மன். ஓகே, தேங்க்யூ மாதவி. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பூர்ண சக்தியில, அந்த சக்தியில வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பகுதி தான், ஒரு ஸ்மால் பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம ஜோதி, ஓகேவா. அதாவது வந்து பகவான் லைட், ஓகேவா. அதுக்கு ஒன்றும் சொல்ல வந்தேன் நான். அந்த ஜோதி வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜோதி வந்து நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க, ஓகேவா. ஜோதி வழிபாடு நிறைய இருக்கு, அரும்பெரும் ஜோதி வழிபாடு இருக்கு, பிரம்ம குமாரிஸ் இருக்கிறாங்க, நிறைய ஆன்மீக சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோல், அவங்களுடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ் த ஜோதி. ஜோதி 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 பரம், ஜோதி 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 சுயம். அப்ப அந்த மாதிரி ஜோதி வழிபாடு வந்து பண்ணுவாங்க, ஓகேவா. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சக்தியில ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு விஷன், கம்ப்ளீட்டான பூர்ணமான ஞானம் கிடையாது. கடவுள் வந்து ஒரு ஜோதியா மட்டும்தான் இருப்பாரு கிடையாது, கடவுள் ஜோதியாவும் இருப்பாரு. இஸ் பீன் இன் லைட் எஃபோலஜன், அவர் லைட்டாவும் இருப்பாரு. ஆனா அவர் லைட்டா மட்டும்தான் இருப்பாரு, இஸ் மஸ்ட் பி அப்படி வராது. அது கண்டிப்பா அவர் வந்து லைட்டா மட்டும் தான் இருப்பாருன்னு கிடையாது, ஓகேவா. அடுத்து சொல்ற பாருங்க, பகவான் என்னும் சொல்லின் முதல் அக்ஷரம் பா, பகவான் வருதுல, ஓகேவா. அது வந்து பாத்தீங்கன்னா பா வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பவர். பராமரிப்பவர்னு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து இங்கிலீஷ்ல பெப்பர் என்ன போட்டிருக்கு, நீங்க அப்படியே அந்த பெப்பர் பாருங்க, பராமரிப்பவர் என்ன போட்டிருக்கு. அந்த பெப்பர்ல புரோபாத் வந்து பா போட்டு அந்த ஒரு பிராக்கெட்ல வந்து அதுக்கு என்ன கொடுத்துருக்காரு, யாராச்சும் வச்சுங்களா? சிஸ்டர், தேங்க்யூ மாதவி. பானா வந்து பகவான் பா வருதுல, பானா வந்து என்னன்னா தமிழ்ல பராமரிப்பவர், சஸ்டெய்னர், எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்றாரு, ப்ரொடெக்டர். எஸ் கரெக்ட், ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டர்னா எல்லாத்தையும் பாதுகாக்கிறாரு, ஓகேவா. அதான் பா. நீங்க வந்து பாருங்க, நம்மளுக்கு வாட் எவர் என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் வாழ்க்கையில, நம்மளுக்கு வாட் எவர் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம வந்து அன்னைக்கு நான் எங்க சொன்னது இல்லை, சைத்தன்ய சத்தமா கிளாஸா இல்ல பாகம் தெரியல, நம்ம வந்து பகவான மக்கள் வந்து வழிபட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒண்ணு டைரக்டா வழிபடுறோம், நம்ம பகவான் டைரக்டா வழிபடுறது, சாட்சியம் முழுக்க டைரக்டா வழிபடுறது. இல்லைன்னா இந்த மாதிரி பரமாத்மா மெடிடேஷன் பண்றாங்களா, அது மூலியமாக பகவானை இன்டைரக்டா வழிபடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஜோதி வழிபடுறாங்களே, அந்த ஜோதி மூலமா இன்டைரக்டா வழிபடுறாங்க. சில பேர் தேவர்கள் வழிபடுறாங்க, டெமிகாட்ஸ் வழிபடுறாங்க, அவங்களும் இன்டைரக்டா பகவான். ஏன்னா தேவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பகவானுக்கு இருந்து வேலை செய்யறாங்க, ஓகேவா. அது கும்பர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த தேவர்களுக்கு தெரியும்,
நான் வந்து பகவான் கீழே தான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இன்டைரக்டா வழிபட்டாலும் சரி, டைரக்டா வழிபட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? அவர் வந்து பகவான் கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா, பரித்ரணாயம் சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகேகி. நான் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் வந்து இருக்கேன், சாஸ்திரம் நுழைச்சு கொடுக்குறேன், எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. அதான் பராமரிப்பு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காரு நம்மளைய எந்த நேரத்திலும். ஆனா அதுல இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்குறாரு. ஆனா யாரு அவரு டைரக்டா வழிபடுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கருணை நான் காட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் சில பிரபா இதே பிரபு இந்த பொருள் கொடுத்துருக்காரு, பொருள் கொடுத்துருக்காரு. என்னன்னா, இப்போ ஒரு நாட்டு ராஜா அவரு வந்து இந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கிறாரு, அரசாங்கம் மூலியமா, கவர்மெண்ட் மூலியமா எல்லாரும் பாதுகாத்து இருக்காரு. ஆனா அதே நேரத்துல அந்த ராஜாவுடைய பையனை வந்து பாத்தீங்கன்னா அவர் பர்சனலா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அதே போல பகவான் எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் தன் பக்தர்களுக்கு ஸ்பெஷல் கருணை, காரணமற்ற கருணை அது கொடுத்துட்டே இருக்காரு. அதான் பராமரிப்பவர், எல்லாம் பாதுகாப்பவர். அடுத்த எழுத்தானது கா. கா வருதுல, பகவான் அதுல கா வருதுல. கானா வந்து என்னன்னா தலைவர், இல்லைன்னா வந்து இயக்குபவர், இல்லைன்னா வந்து படைப்பவர். நம்மளை வந்து என்ன போட்டுருக்கோம் இங்கிலீஷ்ல போடுங்க, அது எங்க போடுங்க, படைப்பவர்னா கிரியேட்டர், இயக்குபவர்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளே வந்து கிரியேட்டர், லீடர் அண்ட் புஷர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அதாவது பகவான் நம்ம வந்து படைக்கிறது, அந்த காரணம் என்ன அர்த்தம்னா நம்மளை வந்து படைக்கிறாரு, இந்த உலகத்தை அவர் தான் படைக்கிறாரு. ஆனா அவர் டைரக்டா படைக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவர் டைரக்டா படைக்கல, அவரோட சக்தி மூலியமாக இங்க படைக்கிறாரு. அதான் பாகா. ஓகே, என்ற புறப்படும். அடுத்த வா, வா வருதுல. வா என்றால் வீட்டில் இருப்பவர் என்று பொருள். எல்லா உயிர்வாளிகளிலும் முழுமுதற் கடவுள் வீட்டுள்ளார். முழுமுதற் கடவுள் ஒவ்வொரு உயிர்வாழி இதயத்திலும் வீட்டுள்ளார். வீட்டுனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸிஸ்டன்ட், ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். செக் பண்ணி சொல்லுங்க முடிஞ்சு. அவர் எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறாரு. அதான் எப்படி இருக்கிறாரு, பரமாத்மாவும் இருக்கிறாரு. டுவெல்லிங். ஓகே, எல்லா இடத்துலயும் அவர் வந்து இருக்கிறாரு, பரமாத்மாவும் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளயும் அவர் வந்து இருக்கிறாரு. அதான் வந்து வாக்கு அர்த்தம். ஓகேவா? இப்போ இவ்வெல்லா எழுத்துக்களையும் இணைக்கும் போது பகவான், அதாவது பகவான், இந்த வான் வந்து சேர்த்துலாம். ஓகேவா? பானா வந்து சொன்ன மாதிரி ப்ரொடெக்ட் பண்றாரு, கானா வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறாரு. அடுத்து வானா வந்து என்னது, வானா வந்து என்ன அர்த்தம், அவர் வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். இதுதான் பகவான், படைக்கிறார். அப்புறம் வந்து என்ன சொல்றது, சாரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பா வந்து என்ன சொல்லிதான், அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு, படைக்கிறாரு, பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். இதான் பகவானுடைய ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் உண்டான அர்த்தங்கள். ஓகேவா? அப்ப இவெல்லாம் எழுத்து. அப்புறம் அடுத்து வந்து சொல்ற பாருங்க, அடுத்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஓகே, இவெல்லா எழுத்துக்களையும் இணைக்கும் போது பகவான் எனும் சொல் அறிவு, சக்தி, பலம், செல்வம், பதவி, புகழ் என எல்லா வகையிலும் எவ்வித குறையும் இன்றி அச்சிந்திய சக்தியுடன் திகழ்பவர் என்னும் அர்த்தத்தை குறிக்கிறது. அதாவது இந்த பகவான் எல்லாம் ஒன்னா சேர்த்த பிறகு பகவான் கொடுக்குது. அந்த பகவான் ஒண்ணு அர்த்தம் என்னன்னா அச்சிந்திய சக்தி. அச்சிந்திய சக்தினா வந்து என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. அந்த ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சியல் தான் அவர் முழுமையா இருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க எப்பவுமே ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கிறாரு. அவர் எப்பவுமே மெட்டீரியலா ஆகிறது கிடையாது. அவர் எப்பவுமே ஆன்மீக தளத்திலே தான் இருக்கிறாரு. அவர் என்னைக்குமே பௌதிக தளத்துல வர்றது கிடையாது. பகவான் கடவுள் என்னைக்குமே ஆன்மீக தளத்துல தான் இருப்பார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு ஸ்லோகம் இருக்கேன் என்னன்னா, இவர் இருக்கிறால வியாசதேவர் அப்பா பராசர முனிவர். பராசர முனிவர் வந்து கடவுள்னா பகவான்னா என்ன அர்த்தம் சொல்லிக்கிறாரு. அதாவது விஷ்ணு புராணத்துல முத வந்து உருவாக, புராணத்திலே முத உருவானது விஷ்ணு புராணம். அதுல 6வது அத்தியாயம் 6வது காண்டம் 5வது 47 ஸ்லோகத்துல ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயஹ ஜன்மா ஞான வைராக்கிய தைவ ஸ்நானம் பாக இடி.
அதாவது என்னன்னா ஒரு கடவுளுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பராசர முனி, அதாவது வியாச தேவரோட அப்பா என்ன சொல்றாருன்னா 6 வகையான குவாலிட்டிஸ் வந்து ஒரு கடவுளுக்கு இருக்கணும், அது முழுமையா இருக்கணும். அது என்னது? நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா வெல்த்னா வந்து என்னது? செல்வம். 2வது வந்து என்னது? பியூட்டி, அழகு. 3வது வந்து என்னது? ஃபேம், புகழ். 4வது நாலேஜ், ஞானம். 5வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், வீரம். 6வது வந்து என்னன்னா ரினான்சியேஷன், துறவு மனப்பான்மை. இது 6ம் முழுமையா இருக்கணும். இது பகவான் கிட்ட முழுமையா இருக்கு. என்னது? வெல்த். இப்ப வெல்த் எடுத்துட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லா வகையான சொத்துக்களும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு துவாரகைக்கு போனீங்கன்னா அவர் துவாரகையில எல்லா வகையான சொத்துக்களும் இருந்துச்சு அவருக்கு. ஆஹ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவியே அவரோட திருவடி பாதத்துக்கு கீழே கால்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு? எல்லா வகையான செல்வமும் லட்சுமி கிட்ட இருக்குன்னா லட்சுமியே பகவான் திருவடி கால தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பியூட்டி, அழகு. அழகுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் இல்ல இந்தியர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேரை வந்து அழகுக்கு ஒப்பிடுவாங்க என்னைக்குமே. ஒண்ணு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். ஓகேவா? முருகப்பெருமானுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்னா சேனாதிபதியான அகம் கந்தா, நான் தான் கந்தன் சொல்லி சொல்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? பகவத்கீதையில. அதனாலதான் நீங்க முருகருக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப வித்தியாசம் இருக்காது. இவர் வேல் வச்சிருப்பாரு, இவர் புல்லாங்க வச்சிருப்பாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மயிலுக்கும் ஒரு மயில் இருக்காது. சிமிலர்லி பாத்தீங்கன்னா ஃபேஸ் கட் எல்லாம் சேமா தான் இருக்கும். ஏன்னா இவர் ப்ளூ கலர் இருப்பாரு, ஒரு ஒயிட்டா இருப்பாரு முருகப்பெருமான். ஓகேவா? பட் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் யாருன்னா பகவானோட சக்தி தான் முருகப்பெருமான். இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். விநாயகரா இருக்கட்டும், அம்பாலா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், எல்லாரையும் பகவானோட சக்திகளா தான் பார்க்கணும். நம்ம வந்து தனித்தனியா வந்து தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஐயோயோ அதாவது தேவர்கள் வழிபடக்கூடாது, தேவர்கள் அப்படி இப்படி இது அப்படி கிருஷ்ணர் ஒரு கோஷ்டி, பெருமாள் ஒரு கோஷ்டி, அப்புறம் சிவபெருமான் ஒரு கோஷ்டி, அந்த மாதிரி நம்ம வந்து இது பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இது எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்குள்ளே தான் வருது, அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்குண்டாலும் சேம் தான், அதுக்குண்டாலும் சேம்னா அப்படி நம்ம நினைக்க கூடாது. அது வந்து நாம அபராதம் 2வது அபராதமா மாறிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அழகு வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் 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 கூப்பிட்டாலும் கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கு. யசோதா அதை வச்சுதான் கிருஷ்ணர் கூப்பிடுவா. அது என்ன பேரு? யாரும் சொல்ல முடியும்? கண்ணையா பிரபு? கண்ணா. ஓகேவா? கண்ணையா வந்து அது வந்து வடநாட்டுல வந்து அந்த 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 கண்ணாவை கொஞ்சம் மாத்துவாங்க, கண்ணையா மாத்துவாங்க. ஆனா எஸ்பெஷலி இந்த சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணா அப்படிதான். கண்ணா 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 தான் வந்து யசோதா வந்து எப்போதும் கூப்பிடுவா. ஓகேவா? அப்ப அழகு, அதாவது கிருஷ்ணர் என்ற பேருக்கு அது அர்த்தமே வந்து என்னன்னா அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவாரு, ரொம்ப அழகானவர். ஓகேவா? ஏன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 10வது சாப்டர்ல 11வது சாப்டர்ல 10வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்கப்படுது. என்னதுன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து இப்ப எப்படி இருப்பார்னா மில்லியன் அதாவது கோடியான சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எந்த அளவுக்கு, அதாவது சூரியனா சன்ஸ், கோடியான சன்ஸ் சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமாக இருப்பாராம் அவரோட முகம், பகவான் கிருஷ்ணன் முகம். அப்படி நினைச்சு பாருங்க. ஒரு சூரியன் அடிக்கிறது வெயிலே தாங்க முடியல பிரபு, அதே பாக்குறோம். ஏன்னா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. அப்போ சூடு ஒண்ணு அதிகமா இருக்கும். மலேசியால கூட இருக்கும். ஆனா ரொம்ப வந்து கொடூரமாக எங்க இருக்கும்னா இந்தியாவில் ரொம்ப இதா அதிகமா இருக்கும். 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி 1000 சூரியன்கள், கோடி சூரியன்கள் ஒன்னா சேர்ந்து எந்த அளவுக்கு நம்மளால பார்க்க முடியாதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த மொத்த போடியும் அந்த அளவுக்கு வந்து தகன்னு வெளிச்சமா இருக்குமா, பகவத்கீதை சொல்லப்படுது. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு ஆசையோ ஒரு காமேச்சோ வரும்போது அங்க காமதேவன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகான ஒரு வசீகரிப்பார், எல்லாரும் வசீகரிப்பாரு. ஆனா காமதேவரையே வசீகரிக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனாலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இந்த பார்க்கல கடையும் போது அந்த அமிர்த கலசத்தை
என்னது யாருக்கு கொடுக்கணும், ஏன்னா அசுரர்களும் இருக்கிறாங்க தேவர்களும் இருக்காங்க, ஆனா தேவலை கொடுத்தாகணும். அப்ப அந்த கலசத்தை வாங்குறதுக்காக தான் பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஒரு மோகினி வேஷத்தை எடுக்கிறாரு. மோகினி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வேஷம் எடுத்து வர்றாரு. அந்த வேஷத்தை பார்த்து வெறும் வந்து தேவர்கள் அசுரர்கள் மட்டும் கிடையாது, மொத்த யூனிவர்ஸே மயங்கி போச்சு. இப்படி ஒரு அழகான பெண்ணா வேற யாரும் இல்ல, ஒரிஜினல் பெண்ணு கூட அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனா கிருஷ்ணா அந்த மோகினி மாதிரி அதை பார்த்து ஒரு சரித்திரம் சொல்லப்படுது, சிவபெருமானே வந்து அவரே வந்து கதி கலங்கி போயிட்டாரு, இப்படி ஒரு அழகான பெண்ணான்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து அழகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அண்ட் மூணாவது ஃபேம், புகழ். புகழ்னா வந்து பாத்தீங்கன்னா நீ பாருங்க சாஸ்திரத்துல எல்லா தேவர்களும் எல்லாரும் பகவானை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. சிவபெருமான் பேசுறாரு, பிரம்மதேவர் பேசுறாரு, எல்லா வகை சக்திகளும் பகவான் புகழ்ந்து பேசுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பகவான் கொடுத்த இந்த பகவத்கீதை, இந்த ஞானம், இந்த 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 இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு காலமும் புகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது தொடர்ந்து தொண்டு தொட்டு வந்துகிட்டே தான் இருக்கு பகவத்கீதை. ஓகேவா? அப்ப பகவான் புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கு. அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா நாலேஜ், அறிவு, ஞானம். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கீதை தான். பகவான் அந்த கீதை மூலியமாக நம்மளுக்கு எல்லா வகையும் கம்ப்ளீட் ஞானத்தையும் கொடுக்குறாரு. இந்த கீதை வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கங்கா வந்து எங்கேருந்து வந்தது? கங்கா எங்கேருந்து வந்து வருது? யாரும் சொல்ல முடியும்? ஆகாயம். ஹரே கிருஷ்ணா. ஆகாயம் முக்கியம் அது. பட் வேர் இஸ் தி சோர்ஸ்? எங்கிருந்தா அந்த மூலம் எது? கிருஷ்ணா ஸ்வீட். எஸ், பகவானோட திருவடி பாதத்திலிருந்து தான் கங்கா வருது. ஓகேவா? அது ரெண்டு சரித்திரம் இருக்கு, கங்கை வருது ரெண்டு சரித்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னது பல மன்னர்கள் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களோட சரித்திரத்துல அந்த அந்த ராஜா பேர் மறந்துட்டேன், ஞாபகத்துக்கு இல்ல. அந்த ஒரு ராஜா என்ன பண்ணுவாரு, அவரோட வம்சத்தை காப்பாத்துக்காக அந்த வம்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வம்சத்துல நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. அவங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அது ஆன்மீக லோகத்துல இருந்து அந்த தண்ணி இந்த பூமி கொண்டு வரணும். அப்ப நிறைய மகாராஜா திலீபன் இந்த மாதிரிலாம் தவம் இருப்பாங்க. அதுல பகீரதன் கிடைச்ச தவம் இருந்தா அந்த தண்ணியை வர வைப்பாரு. அதனாலதான் அந்த கங்கைக்கு ஒரு பேர் வந்து என்னன்னா பாகீரதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அப்ப இப்படி ஒண்ணு இருந்தாலும் வாமன சரித்திரத்துல வாமன தேவர் வந்தார்ல, வாமனோட சரித்திரத்துல பலி மகாராஜுக்கு 3 அடி நிலத்தை கொடுக்கும் போது ஒரு அடியை வந்து கீழே பாதாள லோகம் வரைக்கும் போயிடுவாரு. 1 அடி பாத்தீங்கன்னா பூபுவ சுவக மதக தப்பக ஜனக சத்தியம் பிரம்மணவை தாண்டி அந்த கால் வந்து கைலாசத்தை தாண்டி பிரம்மஜோதி தாண்டி விரஜா நதியை போய் தொடும் போது பகவான் லோகத்துக்கு போகும்போது அந்த அந்த நதி தான் வந்து பகவானுடைய கால்ல பட்டு கீழே பூமியில இறங்கி வருது. இப்படியும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஓகேவா? அப்ப கங்கை வந்து பகவானோட திருவடி பாதுகா வருதுன்னு சொல்லி ஆச்சரியர்கள் சொல்றாங்க. ஓகேவா? ஆனால் அந்த கங்கை எவ்வளவு புனிதமானதோ, எவ்வளவு ஆஸ்பீஷியஸோ, அதை விட கோடான கோடி அளவுக்கு ஆஸ்பீஷியஸ் மங்களமானது வந்து எது தெரியுமா? அந்த பகவானோட திருவாயிலிருந்து டைரக்டா வந்த இந்த கீதையோட ஸ்லோகங்கள். கங்கையில போய் நம்ம டிக்கெட் எடுத்து போட்டு போய் குளிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோமோ அதுல 1 மடங்கு நம்ம பகவத்கீதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் நம்மளுக்கு வந்து சோ மச் கங்கையில நிறைய வாட்டி கங்கையில குளிச்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்படி நான் சொல்லல, கீதா மகாத்மியத்துல ஆதி சங்கராச்சாரிய சாக்ஷாத் சிவபெருமான் சொல்றாரு. ஓகேவா? அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து கீதை நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த 5வது வந்து பாத்தீங்கன்னா வீரம், ஸ்ட்ரென்த். ஓகேவா? அப்ப கம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அசுரர்கள் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா பகவான் வந்து பாருங்க, அவரு பேபியா எத்தனையோ 4 மாசம் 5 மாசம் இருக்கும் போதே 104 சாக அடிக்கிறாரு. பிறகு வந்து சகடாசூரன், பௌமாசூரன், திருணாபர்தன், தேனுகாசூரன், அகாசூரன், பகாசூரன், பல வகையான அசுரர்கள் வந்து பகவான் வந்து சாக அடிக்கிறாரு. ஓகேவா? அவர் சின்ன பேபியா இருந்தாலும் அவர் பகவான் தான். ஓகேவா? அதனாலதான் அவர் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கண்ட்ரோல் தான் இருக்கு. அதனால பகவானோட ஒரு அம்சமா இருக்கக்கூடிய
பலராமருடைய ஒரு விரிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன், இந்த பாம்பு. அந்த ஆதிசேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த யூனிவர்ஸும் தன்னோட தலையில தாங்கி இருக்கு. அப்ப ஆதிசேஷனே ஒரு தாங்கி இருக்குன்னா ஆதிசேஷனுடைய என்னது பகவானா இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணருக்கு அப்ப இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும், பலம் இருக்கும். அடுத்து 6வது பாத்தீங்கன்னா ரினான்ஸ்டேஷன் துறவுன்னா என்னதுன்னா அவர் பகவான் பௌதிக உலகத்துக்கு வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இந்த உலகத்தோட எந்த வகையான சம்பந்தமும் அவருக்கு இருக்காது, எந்த வகையான பௌதிகத்தனமான அட்டாச்மெண்ட் அவர்கிட்ட இருக்காது. ஏன்னா அவர் முழுக்க பாத்தீங்கன்னா ஆன்மீக மயமானவர். அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன் லீலையில இந்த கோபியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டு வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து வந்து யமுனாவை கடந்து போவாங்க. அப்ப யமுனா கடந்து போயிருவாங்க. ஆனா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி யமுனா கடந்து போறதுக்கு முன்னாடி துர்வாச முனிவர் பார்ப்பாங்க இந்த கோபியர்கள். அப்ப கோபியர்கள் கேட்பாங்க, அந்த துர்வாச முனிவரே இந்த மாதிரி நான் வந்து யமுனாவை கடந்து நாங்க போனோம், யமுனாவை கொஞ்சம் உங்க சக்தியால கொஞ்சம் என்ன பண்ணி யமுனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ஆக்கிட்டீங்கன்னா நாங்க அழகா கடந்து போயிருவோம், ஏன்னா தண்ணி ரொம்ப கூட இருக்கு அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், ஏதாச்சும் கொஞ்சம் வழி தான் சொல்லுங்க. அப்ப துர்வாச முனிவர் சொல்லுவாரு, கோபியர்களே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த யமுனா நதி கிட்ட போய் நின்றுட்டு கிருஷ்ணர் வந்து நித்திய பிரம்மச்சாரியா இருந்தா யமுனா நதியே எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுன்னு சொல்லுங்க, யமுனா வழி விடுவாங்க. அப்ப கோபியர் கேட்பாங்க, கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரியா, அவர் எங்க கூட டான்ஸ் ஆறாரு, பாட்டு பாடி இருக்காரு, அவர் எப்படி பிரம்மச்சாரி இருக்க முடியாது, நீங்க போய் சொல்லுங்க. அப்ப அதே போல கோபியர்களை போயிட்டு அந்த யமுனா நதியில போய் நின்று கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரியா இருந்தா எங்களுக்கு வழி விடு சொல்லுவாங்க. அந்த யமுனா வந்து வழி விட்டுரும், நடந்து போயிடுவாங்க. அதே போல முடிச்சுட்டு நைட்ல டான்ஸ் ஆடிட்டு அந்த எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு வரும்போது ராதாராணி இவங்க எல்லாமே திரும்பி வரும்போது கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரியா இருந்தா எங்களுக்கு வழி விடு சொல்லும் போது திருப்பி அதை வந்து திறந்து வழி விட்டுரும். அப்ப இதுல என்ன ஆச்சரியம் சொல்றேன்னா, கிருஷ்ணர் என்னதான் கோபியர்களோட டான்ஸ் ஆடணும், அவங்க எல்லாருமே ஆன்மீகவாதிகள், எல்லாமே ஸ்பிரிச்சுவல்ல. அங்க வந்து காமத்துக்கோ அங்க வந்து ஒரு பௌதிகமான சிந்தனைகளுக்கோ பௌதிகத்தனமாகவோ எந்த வகையான அங்க சிந்தனைகளுக்கு அங்க இடம் கிடையாது. அட் த சேம் டைம் அவர் எல்லாரும் கூட இருந்தாலும் அவர் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அவர் வந்து எல்லாரும் கூடயும் இருப்பாரு. ஆனா அவர் வந்து எந்த விஷயத்திலும் அவர் சம்பந்தப்பட மாட்டார். அதனாலதான் பகவான நம்ம முழுதாக அவரை கம்ப்ளீட்டா புரிஞ்சு கொள்ள முடியாது. புரியுதா? இதான் துறவன். இந்த மாதிரி 6 வகையான ஐஸ்வர்யங்களை முழுமையாக யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் பகவான் சொல்லிய பராசர முனிவர் வியாசரோட அப்பா வந்து சொல்றாருங்க. ஓகேவா? தென் கண்டினியூஸா இந்த பொருள்ல வந்து பாருங்க, அடுத்து சொல்றாரு அச்சிந்திய சக்தின்னு என்ன சொல்றாரு, மிகப்பெரிய கிரகங்கள் அனைத்தும் எந்த ஒரு புத்தியில் உயர் ஏற்பாடு இல்லாமல் வானில் தானாக விழுகிறது என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. அதாவது கிரகங்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, கிரகங்கள் என்ன சொல்றேன்னா, இந்த மொத்த கிரகங்களும் ஒரு இது இருக்குல்ல, ஒரு என்ன சொல்லுவோம் பிளானட் இருக்குல்ல, இந்த பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அழகா நிக்குது பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அச்சிந்திய சக்தி தான், பகவானோட ஸ்பிரிச்சுவல் சக்தியால தான் இதெல்லாம் நிக்குது. பௌதிக சக்தியால இதெல்லாம் நிக்கவே முடியாது. எல்லாம் வந்து என்ன இருக்கும், அங்க பகவான் சக்தி இல்லைன்னா இது ஒன்னோட ஒண்ணு எல்லாம் இடிச்சுக்குமா, எல்லாம் காணா போயிருமா. அதனாலதான் பகவான் அச்சிந்திய சக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து அடுத்த பொருள் முக்கியமான இடத்துல ஒண்ணு சொல்றாரு என்னன்னா, பகவான் எப்படி பக்தர்களை காப்பாத்துறாரு அது சொல்றாங்க. ஏனெனில் பக்தியில் பாதையில் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை பெற்று இறைவனின் ராஜ்யத்தை உறுதியாக அடைவது எவ்வாறு என்பது குறித்து முழுமுதற் கடவுள் தமது அன்பிற்குரிய பக்தர்களுக்கு நேரடியாக உபதேசிப்பதாக பகவத்கீதை குறிப்பிடப்படுகிறது. மேலும் பகவானை இலக்காகவும் லட்சியமாகவும் கொண்டுள்ள பக்தர்களால் அர்ப்பணிக்கப்படும் எல்லா புகழ்ச்சிகளும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தெய்வீக இயற்கையின் அறிவை வளர்ப்பதற்கு சமமான சூழ்நிலையை அவரே அவரது பக்தர்களுக்கு உருவாக்குகிறார். சில நேரங்களில் இது நல்லா கேட்கணும், சில நேரங்களில் அவர் அதனை வித்தியாசமாக செய்வது உண்டு. அதாவது பக்தனின் பௌதிக பற்றுதல்களை அவனிடமிருந்து பலவந்தமாக விலக்கி அவனுடைய பௌதிக பாதுகாப்பிற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் குழப்புவார். அதன் மூலமாக பக்தன் பகவானின் பாதுகாப்பை முழுமையாக சார்ந்து நிலைக்கு வந்தே ஆக வேண்டும்.
இவ்விதமாக நமது பக்தர்களின் தலைவன் தாமே என்பதை பகவான் நிரூபிக்கிறார். அதாவது சில பேருக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாம இருக்கலாம். என்ன சொல்றேன்னா, எப்படி பகவான் தன் பக்தர்களை ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு பொருள் அழகா சொல்றாரு. என்னன்னா, இங்க வந்து பகவத்கீதையில நேரடியாக சொல்லிக்கிறாரு, என் பக்தனை நான் எப்போதும் காப்பாத்துவேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப அவங்க யார் பக்தியில சீரியஸா, பக்தியில பகவானுக்கு நேர்மையா பக்தி பண்றாங்களோ, பக்தி பாதையில இருக்கிறாங்க, சில சமயத்துல தவறு செஞ்சிட்டாங்க, சில சமயத்துல தடுமாறிட்டாங்க, ஆனா ஸ்டில் வந்துட்டே இருக்கிறாங்க, எப்படாச்சும் பக்தி பாதையில நல்லா வந்துட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க பகவான் என்ன பண்றாரா, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, யாராச்சும் மூலியமாக சொல்லி கொடுத்து, பிறகு அவருக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாராம். பிறகு என்ன செய்யறாரு, அவங்களுக்கு அந்த பக்தி செய்யறதுக்கு உண்டான சரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டே அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாராம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாராம். ஆனா ஒரு கட்டம் வந்த பிறகு என்ன பண்றாரா, ஓகே என் பக்தர் நான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. அத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்றாரா, இந்த பக்தர்கள் ஏதாவது பௌதிக பற்றுதல், மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த அட்டாச்மெண்ட் யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அதை அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து பிரிக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரா, அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கி, சிச்சுவேஷன் சம்திங் ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி அவங்கள அந்த பற்றுதல இருந்து வெளியாக்குறாரா. அது ஒரு உறவு மீது, நம்ம மேபி ஃபாதர் மதர், இல்ல ஒரு அப்பா அம்மா மேல, இல்ல உறவினர்கள் மேல, ஒரு மனிதர்கள் மேல அது பற்றுதலா இருக்கலாம், இல்ல ஒரு பொருள் மீது ஒரு பற்றுதலா இருக்கலாம், வாட் எவர் ஏதாச்சும் மீது பற்றுதலாம். அதை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறாராம். அதை பிரிக்கும் போது அந்த நேரத்துல பக்தர்கள் என்ன ஆவாங்களாம், குழப்பம் அடைவாங்களாம். ஐயோ எனக்கு என்ன பண்றது தெரியாம, ஐயோ அப்படியே குழப்பம் அடைவாங்களாம். அந்த நேரத்துல அவங்களுடைய பரமாத்மா உள்ளுக்குள்ள இருந்து, உனக்கு ஒரே பாதுகாப்பு பகவான் நான் மட்டும்தான் அப்படின்னு அவங்கள அவங்கள ஆழ் மனதுல போய் அவங்க புரிய வச்சு, பிறகு அவங்க முழுமையா பகவானை நம்புற வரைக்கும், பகவான் முழுசா நம்புற மாதிரி அந்த சிச்சுவேஷன் அவர் உருவாக்குவாராம். அப்படியும் அவன் என்னை நம்பிட்டானா, நான் அவனை முழுசா நான் என்கிட்ட கூட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு எப்படிப்பட்ட ஒரு டிராமாவை அவர் அழகா செட் பண்றாருன்னு. ஈஸியா சொல்றோம்னா, நம்ம எது மேல ஆசை அதிகமா வச்சுக்கோம், இந்த உலகத்துல பௌதிகத்துல எது மேல ஆசை அதிகமா வச்சுக்கணுமோ அந்த ஆசையை கட் பண்றதுதான் பகவானோட ஒரே வேலை. அவர் கையில கத்திரிக்கோள் வச்சிருக்காரு, சீசர் வச்சிருக்காரு. அதை கட் பண்ணி நீ எதையும் புடிச்சிட்டு இருக்காது, எல்லாத்தையும் விட்டுடு, நான் மட்டும் என்னைய மட்டும் நீ நம்பு, அப்ப நான் உனக்கு எல்லாரும் உனக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுதான் பகவான் விரும்புறாரு. அவருக்கு என்னன்னா, பகவானுக்கு என்ன, நீங்க மத்ததை நம்புற வரைக்கும் அவருக்கு பிடிக்காது. அவர் வேற வேற மாதிரியா நம்மளை கொடுத்து நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டே இருப்பாரு. ஒன்ஸ் நம்ம மனசை பக்குவமான பிறகு நம்ம கிட்ட எல்லாத்தையும் பிரிச்சுடுவாரு. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நம்ம நம்ம தன்னந்தனியா நிக்க வச்சிருவாரு, சிங்கிள் தனியா நிக்க வச்சிருவாரு. அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம 1 to 1 நம்மளும் பகவான் மட்டும்தான். வேற அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொந்தக்காரன் அந்தக்காரன், 1 விட்டு சித்தப்பா 2 விட்டு சித்தப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் என் பகவான், பகவான் அப்புறம் நான், இது 2 பேர் மட்டும்தான், வேற யாருக்கும் இங்க இடம் கிடையாது. அந்த மாதிரி பகவான் உருவாக்குவார். இதுதான் முழு என்ன சொல்றது சரணாகதி. ஏன் அந்த மாதிரி செய்யறாருன்னா பகவான், ஏன்னா நீ என்னைய மட்டும் முழுசா நம்பிட்டுனா, வேற எதை பத்தி யோசிக்க என்ன நம்பிட்டுனா நீ ஈஸியா இடத்துக்கு வந்துடலாம். ஏன்னா பகவானோட லோகத்துல, ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் அபவுட் பகவான் லோகத்துல இந்த மென்டாலிட்டி தான் அதிகமா இருக்கும். அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, அங்க எல்லாரும் பகவானை தான் என்ன சொல்லுவாங்க, முதன்மையா வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பகவான் தான். அங்க ஒண்ணு ஒருத்தர் சொந்தக்கார எனக்கு ஓமைப்பட்டது ஏமாப்பட்டு நம்ம அந்த மாதிரி கிடையாது. அங்க எல்லாரும் ஒரே ப்ரையாரிட்டி பகவான் தான். அப்ப அந்த மென்டாலிட்டி இங்க கொண்டு வரணும். இந்த பௌதிகத்துல எல்லா வகையான பற்றுதல, எல்லா அட்டாச்மெண்ட் வெளியாக்குனாதான் இங்க பகவான் மீது நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வரும். அதுதான் பகவான் இங்க என்ன பண்றாரு, டைரக்டா சொன்னா புரிய மாட்டேது. இவனை ஒரு சிச்சுவேஷன்ல உள்ள தூக்கி போட்டு, ஒரு கிரைண்டர்ல போட்டு நம்ம கடையிற மாதிரி ஒரு கடைஞ்சாதான் இவன் என்கிட்ட வருவான் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து how பகவான் இன்டைரக்ட் கனெக்ட் டு மெட்டீரியல். ஓகே, இன்டர்னலி ஸ்பிரிச்சுவல். ஓகேவா, இது பரவாயில்ல.
அதாவது பகவான் வந்து அதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து புரோபா சொல்றாருங்க. உயிர்வாளிகள் கடைசி பேராகிராஃப்ல கடைசிக்கு 2வது, உயிர்வாளிகள் சர்வ வல்லமை பொருந்தியவர்கள் அல்ல, அவர்கள் முழுமுதற் கடவுளின் அம்சங்கள் என்பதிலும் அவருடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. இருப்பினும் அவர்கள் அவரது கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவர்கள். இதனால் அவர்கள் ஒருபோதும் பகவானுக்கு சமமாகவோ பகவானுடன் ஒன்றி விடுவதாகவோ இல்லை. உயிர்வாளிகள் சங்கம் கொள்ளும் கடவுள் பரமாத்மா அல்லது மிக உயர்ந்த உயிர்வாளி என்று அழைக்கப்படுகிறார். எனவே சின்னஞ்சிறு உயிர்வாளிகளை மிக உயர்ந்த உயிர்வாளிக்கு சமமாக தளத்திற்கு யாரும் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. இங்க என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றேன்னா, நம்ம ஜீவாத்மா, ஓகேவா, நம்மளும் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க், நம்மளும் ஆன்மீகமானவர்கள் தான். ஆத்மா ஆன்மீகமானது தான், பகவானும் ஆன்மீகமானவர் தான். பகவானும் நித்தியமானவர், இட்டர்னல் தான். நம்மளும் நித்தியமானவங்க, இட்டர்னல் தான். பகவானும் பகவானும் ஆனந்தமயமானவர் தான். நம்மளோட ஆத்மாவோட உண்மையான ஐடென்டிட்டி, ஆத்மாவோட உண்மையான ஸ்வரூபம் ஆனந்தமானதுதான். ஆனா நம்ம ஜீவாத்மா பகவான் பரமாத்மா, பகவான் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்னைக்குமே பரமாத்மா ஆக முடியாதுன்னு சொல்றாரு பகவான். என்னைக்குமே மனிதன் கடவுளாக ஆக முடியாது, ஆக முடியாது, ஆக முடியாது. இந்த தத்துவங்கள் மக்களுக்கு, சில பேருக்கு, பக்தர் இருந்தாலும் சரி பக்தர் இல்லாலும் சரி, இது தெளிவா புரியாதனாலதான் திடீர்னு சாமியார் உருவாகுறாங்களே, அவங்கள நம்பி நிறைய பேர் இதனாலதான் ஏமாறுறாங்க. அதனாலதான் சாஸ்திர நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திர நாலேஜ் இல்லாதவங்க, சாஸ்திரத்தை படிக்காதவங்க, சாஸ்திரத்தை புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு சாமியார் வர ஆரம்பிச்சிங்களா. இப்ப நானே ஒரு முண்டாஸ் கட்டி, பெருசா முண்டாஸ் கட்டி, பட்டை எல்லாம் நாமதெல்லாம் போட்டுட்டு, ஓகேவா, பெரிய ஒரு காவி துணிலாம் போட்டுட்டு ஒரு கோயில போய் உட்காந்து திருநரு கொஞ்சம் விஷயங்கள்லாம் அந்த பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சு எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரியா வந்து அவங்களுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் வச்சுங்களேன், உங்களுக்கு கஷ்டம்லாம் போயிடும், எல்லாம் போயிடும் அவங்க சொல்றோம்னு வச்சுங்களேன், என்னையும் நம்பி நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போறோம்னு வச்சுங்களேன், அப்புறம் ஒன்றும் நிறைய பேர் வந்து உருவாயிருவாங்க, நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. டொனேஷன் நீங்க போறது இல்லை, டொனேஷன் உங்களுக்கு தேடி வரும், ஓகேவா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கைத்தவ தர்மா அப்படின்னு வந்து பாகவதத்துல சொல்லப்படுறாங்க. கைத்தவ தர்மா என்னன்னா, அதாவது சீட்டிங் ரிலிஜன், ஏமாற்றக்கூடிய ஒரு கொள்கைகள். இதான் ஏமாற்றக்கூடிய கொள்கைகள். ஆன்மீகம் என்ற பெயர்ல நிறைய பேர் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. இதான் வந்து இந்த கலியுகத்தோடைய மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம். துர்பாக்கியம்னா வந்து என்ன சொல்றது, அதாவது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, துர்பாக்கியம், அன்பார்ச்சுனேட் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அன்பார்ச்சுனேட், தேங்க்யூ. அன்பார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன் இதுதான். யாரு கடவுள் சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க. அது ஏன், எப்படி, அதெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஈவன் டிவோட்டி கூட பகவான் மேல ஒரு ஃபுல் ஃபேத் இல்லைன்னா நம்மளோட மனசும் வந்து குழம்பு, நம்ம மனசும் நிறைய டவுட் உருவாவி, சரி அந்த சாமியார் கிட்ட கொஞ்சம் போயிட்டு ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு வந்துருமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு போகும். அதனாலதான் இங்க ஆச்சரியர்கள் தலைப்பாடம் அடிச்சுக்கிறாங்க. தயவு செய்து சாஸ்திரத்தை தயவு செய்து படிச்சுங்க, ஆன்மீக நாலேஜ் எடுத்துக்கங்க, பரம்பரா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, கண்ட விஷயத்த, தேவையில்லாத விஷயத்துல வந்து கவனம் செலுத்தாதீங்க, ஓகேவா. இதான் சொல்றாங்க. 11வது ஸ்லோகத்துல வந்து பாகவதர் உள்ள ஸ்லோகம், 1வது காண்டம் 2வது அத்தியம் 11வது ஸ்லோகம் தான் இங்க திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இதுல என்ன சொல்றாரு, நான் ரொம்ப சிம்பிள். பிரம்மேதி பரமாத்மன் என் பகவான். இந்த பிரம்மன், ஜோதி, பரமாத்மா, சூப்பர் சோல் என் பகவான், இது எல்லாமே சாட்சாத் பகவான் கிட்ட தான் வருது அப்படின்னு இங்க சொல்றாங்க, ஓகேவா. அன்னது இதுல புப்பட்ல முதல் சொன்னதான் இதுல திருப்பியும் ரிப்பீட் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேவா. ஆனா அதுல கடைசி புப்பட்ல ஒரு இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபங்களை காணும் போது பகவானிலிருந்து வேறுபட்ட எதையும் அவன் காண்பதில்லை. அவ்வாறு ஒருவன் வேறுபடுத்தி காண்பானேயானால் அவன் பூர்ண ஞானத்தின் பயிற்சி அற்றவனாக கருதப்பட வேண்டும். பூர்ணத்தை பற்றிய அத்தகைய அறிவு பற்றாக்குறை மாயை எனப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன்
அறிவினுடைய இருமையில் கட்டுப்பாட்டின் கீழ் மாயினால் ஆளப்படுகிறான். ஏதாவது என்னதுன்னா, யார் நம்ம கிருஷ்ண பக்திய சரிவர ஃபாலோ பண்ணலையோ அவங்க பகவானை முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களோட அறிவு மாயை உள்ளுக்குள்ள பூந்துருச்சு. அதான் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 4 வகையான என்னது என்னை அடைய முடியாம என்னை 4 வகையான நபர்கள் என்னை அடைய முடியாது சொல்ற பாத்தீங்களா. என்னது துஷ்குரித்து நரோத்தமா, அதாவது நல்ல ஸ்லோகம் அது. துஷ்குரித்தினோ நரோத்தமா, அப்புறம் 3வது மாயா, அப்புறம் ஞானம். இந்த மாதிரி 3 நபர்கள் 4 நபர்கள் சொல்றாரு. அதுல முக்கியமா ஒரு ஆள் மாயா அப்புறத்த ஞானம். யாரு மாயால தன் அறிவு முழுசா மாய பிடிச்சிச்சோ அவங்களால என்னை புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த கடவுள் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு சொந்தமா கற்பனை பண்றது. இவருக்கு கடவுள் கல்லு ரூபல் தான் இருப்பாரு, கடவுள் மரமா தான் இருப்பாரு, இதான் கடவுள். ஓகேவா? அவர் கல்லாவும் இருப்பாரு, மரமாவும் இருப்பாரு, காத்தாவும் இருப்பாரு, அவர் ஜோதியாவும் இருப்பாரு, எல்லாமே இருப்பாரு. ஆனா இது மட்டும்தான் கடவுள்னு சொல்லி நம்ம இது பண்றீங்களா? அது மாயை தன்னுடைய அறிவை பிடிச்சிருச்சு. நம்ம மாயை முழுக்க நம்மள அறிவை கவர் பண்ணிச்சு, நம்ம ரொம்ப அறியாமல போயிடும் சொல்லி அர்த்தம். அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொல்றது நிறைய பேர் அது ரொம்ப பெருமையா நினைப்பாங்க கடவுள் இல்லைன்னு. ஏன் ஒருத்தவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க? காரணம் என்ன? ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க? ஏன் நிறைய பேர் ஏத்திஸ் நாஸ்திகமா இருக்கிறாங்க, ஏத்திஸ் பிலோசபி பேசுறாங்க? உங்க மத்தியில யாராச்சும் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களா? கொஞ்சம் அனுபவம் சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க? அதுக்கு என்ன காரணம்? யாராச்சும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க? என்ன காரணம்? இப்ப சில பேர் கடவுள் இல்லைங்க, நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு காசு, நம்ம தான் நல்லாதான் நம்ம நல்லா முடியும், கடவுளை காப்பாத்துறாரா அப்படின்னு பேசுவாங்க. ஏன் கடவுள் என்ன நபர்கள் மக்கள் சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, காரணம் என்ன? Hare Krishna Prabhu, they believe in themselves. Okay, believe themselves. Then ஒன்னு மாதிரி சம்சோகம் மாதிரி சொல்லிக்காங்க சயின்டிபிக் ஃபேக்ட். ஓகே, சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கட்டும், அப்ப அவங்களே நம்புறாங்க, அது இருக்கட்டும். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிமிட்டடான நாலேஜ் மட்டும்தான். ஓகேவா? இப்ப சயின்ஸ் வச்சு நம்ம இந்த போனோ இப்ப நம்ம வாட் எவர் எது இருந்தாலும் நம்ம செய்யலாம். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு இதோடைய சோர்ஸ், அதாவது அடிப்படை அந்த எலிமெண்ட்லாம் இந்த பூமியில இருந்து தான் எடுத்தாகணும். அது கூட பாத்தீங்கன்னா பகவான் கொடுத்ததுதான் நம்ம எடுத்து நம்ம செய்யணும். புரியுதா? அதனால காரணம் என்ன, மெயினா என்ன காரணம்னா, ஏன் நாஸ்திகம் பேசுறாங்கன்னா அவங்க தான் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். யாரும் மேப்பாரு கிடையாது, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டினா என்ன ஆகும், அதுல ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும். நாஸ்திகம் ஏன் பேசுறாங்க, ஏன் நாஸ்திகம் பேசுறாங்கன்னா, ஒண்ணு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் பேச தேவையில்ல. நீ சைவமா இருக்கணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க, நீ கடவுளை கும்பிடணும் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ காலையிலயும் தூங்கலாம், சாயந்தரம் தூங்கலாம், ஆர்த்தி செய்யலாம், தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒரு சோம்பேறித்தனமாக யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கும்போது நாஸ்திகம் அதிகமாக அவங்க ஆதரிப்பாங்க. ஒண்ணுன்னு அவங்க நிறைய பாவம் செய்யும் போது, நிறைய வகையான பாவங்கள் செய்யும் போது யாராச்சும் அதை சுட்டி காட்டும் போது அவங்க கோபம் வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க, கடவுளை வெறுத்துருவாங்க. ஒண்ணுன்னு அவங்க நல்லா சாமி கொண்டிருப்பாங்க, ஆனா கடவுளை பகவான் என்ன பண்ணுவாரு, அவங்க கூட அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு ஆளை தூக்கிடுவாரு, அது இறந்து போயிருப்பாங்க. உடனே கடவுள் வெறுப்பு வந்துடும். ஓகேவா? நம்ம மத்தியில் நிறைய இருக்கு, நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பிரபு நான் இப்பெல்லாம் சாண்டிங் பண்றது இல்லை பிரபு, இப்பெல்லாம் இது பண்றது இல்லை பிரபு. ஏன் பிரபு? ஏன்னா என்ன சொல்றது பிரபு, இவ்வளவு நாளா கூப்பிட்டா என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த கேட்ட நடக்கவே இல்லையே, இது பண்ண நடக்கவே இல்லைன்னு. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, நம்ம பகவான் என்ற அந்த பரம்பொருள், அந்த பகவானை எப்படி ஆக்கிடும்னா ஒரு சாதாரண ஒரு சீப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும், ரொம்ப சாதாரண கீழ் நிலைக்கு கொண்டு வந்துடுறோம். கடவுள் என்பது பகவான் என்பது பாத்தீங்கன்னா அவர் பரம்பொருள், நம்மளுக்கு என்ன வேணும், என்ன சரின்னு சொல்லி நம்ம பக்தி பண்ணும் போது, நம்ம பக்தி பண்ண எப்ப ஆரம்பிக்கணுமோ அப்பவே அவர் முடிவு பண்ணிடுவாரு. சரி, இந்த நபரை எப்படியெல்லாம் என்கிட்ட கொண்டு வரணும் அவர் முடிவு பண்ணிடுவாரு. ஓகேவா? ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த பக்தி பாதையில
இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பத்திரமா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு, எனக்கு சாக்லேட் கொடு, எனக்கு பலூன் வேணும், எனக்கு பொம்மை வேணும், எனக்கு அது வேணும்னு அப்படி வாய்ப்புக்குள்ள என்ன 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 ஆயிரும், அந்த பிள்ளை என்ன ஆயிரும், அப்பா அம்மா கோச்சிக்கும். அந்த மாதிரி இம்மெச்சுவர், ஒரு என்ன சொல்றது, பக்தியில வந்து இம்மெச்சுவர், பக்தியில வந்து ஒரு குழந்தைத்தனமான பக்தி, ஒரு சைல்டிஷான ஒரு பக்தி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? பகவான் வந்துகிட்டு நிறைய கேட்போம், அவர் செய்ய மாட்டாரு. செய்யாம வேணுமணிக்கு நம்ம இழுத்து பறிப்பாரு நம்மள. இப்ப என்னதான் பண்றான் இவன், உண்மையிலேயே என்னை நம்புறானா இல்ல வந்து நான் செய்யலைன்னா அவன் கோச்சிட்டு போறானா, நம்மளோட ஃபேத் நம்பிக்கை எல்லாத்தையும் பகவான் பார்ப்பாரு. அது வந்து நம்ம வந்து சில இடத்துல சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க பக்தி வந்து இம்மெச்சுவர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, பூர்ணமான பக்தி இல்லாத போது என்ன பண்றாங்க, கிருஷ்ண பக்தி விட்டு வெளியே ஆகிறது, கிருஷ்ண பக்தியில வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, ஈவன் திலக்கு கட்டிமாலை இதெல்லாம் சீக்கிரம் வச்சுக்கிறது, ஆனா எதுவுமே ஃபாலோ பண்ணாம சாதாரண பொதுமக்கள் மாதிரியே இருக்கிறது. சில இடத்துல வந்து பொதுமக்களை கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு வந்து புதுசா கொண்டு வந்து அடிச்சு துவைச்சு காய போட்டு நிமித்தி சரிப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஆனா பக்தி பாதிக்குள்ளேயே இருந்து திலகம் போட்டு பிறகு வந்து டிவோட்டி மாதிரி வெளியே இருந்து, ஆனா உள்ளுக்குள்ள டிவோட்டியே இல்லாம நோமலா இருக்கிறது வந்து அவங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, வெளியே இவன் பக்தர் தானே, இவருக்கு எல்லாம் தெரியும் விட்டுருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஃபாலோ பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா, பிகாஸ் காப்பாட்டியா கபடத்தனம், கபடத்தனத்தினால அவங்கள வந்து பக்தராலும் காப்பாற்ற முடியாது, பகவானாலும் காப்பாற்ற முடியாது. இது மிகப்பெரிய ஒரு அனாத்தம். இந்த அனாத்தத்தை பத்தி நம்ம வந்து அந்த அனாத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பட் நம்ம முக்கியமா இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவான் தன்னை மூன்றாக பிரிக்கிறார், பிரம்மா, பரமாத்மா என் பகவான். இது எல்லாமே பகவான் கிட்ட தான் வருது. பகவானோட பேருக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. பா என்றால் ப்ரொடெக்ட் பண்றாரு, கா என்றால் படைக்கிறாரு, அண்ட் பகவான் வானா வந்து என்னதுன்னா அவர் வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். ஓகேவா? பிறகு வந்து பகவான் வந்து இது எல்லாத்தையும் அச்சிந்திய சக்தியால, ஆன்மீக சக்தியால் தான் இது எல்லாத்தையும் செஞ்சு இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் படைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா டைரக்டா இதுக்குள்ளேயும் அவர் வந்து உள்ளுக்குள்ள போறது கிடையாது. அவர் எல்லாத்தையும் தன்னோட சக்தியால தான் செய்யறாரு. ஓகேவா? அதே போல பகவான் அவர் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் தன்னை வழிபடக்கூடிய பக்தருக்கு ஸ்பெஷல் கருணையை கொடுக்கிறாரு. ஓகேவா? எப்படி வந்து ராஜா நாட்டை பாதுகாக்கிறாரு, ஆனா தன் பையனை வந்து தன்னோட பிள்ளைங்களை ஒன்னும் தனது கேர் எடுத்து பார்த்துக்குவாரோ, அந்த மாதிரி வந்து பகவான் தன் பக்தரை ஒன்னும் சீரியஸா பார்த்துக்கிறாரு. அதனால பக்தனை வந்து தன் பக்கம் கொண்டு வருவதற்காக பகவான் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான பற்றுதலையும் எடுத்துடுறாரு. ஓகேவா? இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்துல இதை பத்தி தான் பார்த்தோம். அதாவது இதை பத்தி இது என்னதுன்னா, பகவானோட சக்தியை பத்தி சொல்லுது. பகவான் தன் பக்தன் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறை பத்தியும் சொல்லுது. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சதாமிருத கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय. जय श्री जगन्नाथ सुभद्रा महाराज की जय. गौरंग महाप्रभु की जय. श्री प्रभुपाद महाराज की जय. निताई गौर प्रेमानंदे. हरि हरि हो. ஹரே கிருஷ்ணா. எஸ், எதுவும் கேள்விகள், சந்தேகங்கள், உங்கள் கருத்துக்களை நீங்க தாராளமாக சொல்லலாம்.